ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பராசக்தி மூவி அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சுதா கங்காராவோட டைரக்ஷன். அவங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட்டை கமர்ஷியல் எலிமெண்ட்டோட சேர்த்தி நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. 3 hours வந்து கம்ப்ளீட்டாக போரே அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இந்த 3 hours போர் அடிக்காம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஏன்னா இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்னால ஒரு சில இன்சிடென்ட்ஸ் காட்டும் போது நமக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை போர் அடிக்கிற மாதிரியோ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதை வந்து அந்த மியூசிக்கை வச்சு கவர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் சீனுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. சாங்ஸும் சூப்பரா வந்திருக்கு. பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த பீரியட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த தலைமுறைக்கு எப்படி இருக்கணுமோ அதையும் சேர்த்து காட்டியிருக்காங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மெயின் பிளஸ் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. எஸ்கே லீட் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது இந்த படத்துல. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒரு விளையாட்டுத்தனமான எஸ்கே மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டான பெரிய பெரிய ரோல் எடுக்கக்கூடிய ஒரு எஸ்கேவா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதர்வாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு. அவர் ஹீரோவை பண்ணியிருந்தாலுமே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு ரொம்ப அழகா இருக்காரு படம் ஃபுல்லா. அவருக்கு ஒரு நல்ல ரோல் இந்த படத்துல. ரெண்டாவது ஸ்ரீலீலா. அவங்களும் வந்து சும்மா ஜஸ்ட் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரி இல்லாம அவங்க வந்து ஆக்டிங் செம்மையா கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்ல அவங்களோட டான்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஸ்ரீலீலாவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல வர எல்லாருமே சின்ன சின்ன ரோல்ல வரவங்க எல்லாருமே சேத்தன் உட்பட எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட வில்லனிசம் வந்து பயங்கரமா வந்திருக்கு. அவர் வந்து அவர் ஆக்டிங்க பாத்தீங்கன்னா தனி ஒருவன்ல சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் இவரே பண்ணிருக்கலாங்கிற அளவுக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு ரூத்லெஸ் வில்லனா காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில கெஸ்ட் அப்பியரன்ஸ் வராங்க. லைக் ராணா வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பேசில் ஜோசப் படத்துல வரும்போது சரியான கிளாப்ஸ் தியேட்டர்ல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ மீன் அவர் படத்துல இருக்காருன்னு தெரியும். பட் அவர் வர சீன் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அது பயங்கரமா இருக்கு படத்துல. ஸோ அதுவுமே வந்து படத்துல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. காளி வெங்கட் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே இது பாசிட்டிவா தான் இருக்கு. இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது வந்து கண்டிப்பா அது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வேஸ்ட்னு ஆயிருக்கும். ஆனா அந்த இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி என்கேஜிங். யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப நல்ல படம். 3 hours ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. படத்துல டிராபேக்ஸ் இல்ல லேக்னு பாத்தீங்கன்னா ஒரு சில லவ் போர்ஷன் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது போர் அடிக்கல. பட் ஒரு 3 hours மூவியா இருந்திருக்க வேண்டியது இல்லை. அந்த லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ எஸ்கேக்கும் ஸ்ரீலீலாக்கும் ஒரு காம்போ இருக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் கொஞ்சம் அங்கங்க இதை பிசுறு தட்டின மாதிரி இருந்தது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் மூவியா இருக்கு. 3 hours கம்ப்ளீட் என்கேஜ்மெண்ட். கண்டிப்பா போர் அடிக்காம இருக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொன்ன மாதிரி டிராபேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேபி நார்த் ஸ்டேட்ஸ்ல வந்து அந்த அளவு கலெக்ஷன் வருமானு தெரியல. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் நார்த்ல எப்படி இந்த படம் ரீச் ஆகுங்கிறது தெரியல. மற்றபடி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.